துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை சன் ஆஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இந்த துலாம் ராசி என்று வருகின்ற போது உங்கள் ராசியை ஒட்டி கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விதமான பலன்களை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்பதை மட்டுமே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறோம். என்னன்னா, இந்த 12 பாவகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய காரகங்கள், அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிப்பார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள், இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய கேள்விகள் வரும். இது நடக்கவில்லை, நடக்கிறது என்பது போன்ற கேள்விகளும் உங்களிடம் வரும். இதற்குரிய பதில்களையும் உங்களை சொல்லிட்டு இருக்க. தொடர்ந்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். ஏனென்றால் இது பொதுவான பலன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டாம், தமிழ்நாட்டில் 9 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 12 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்சம் பேருக்கு இந்த பலன்கள் பொருந்தும். அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், அதில் துல்லியமாக இந்த நேரத்தில் இது நடக்கும் என்பதை உங்களுக்கு கூற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம் ஜாதகத்தில் இருக்குது, அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த கர்ம வினை, பூர்வ புண்ணிய பலன்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், யாருடன் இணைந்திருக்கிறார்கள், யாருடைய பார்வையை பெற்றிருக்கிறார்கள், நமக்கு யோகாதிபதி யார், பாதகாதிபதி யார், யாருடைய திசை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதின் வழியாகத்தான் நமக்கு சரியான துல்லியமான பலன்களை வழங்க முடியும். இப்போ என்னன்னா, கோச்சார ரீதியாக இந்த ராசினருக்கு இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள். அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இந்த கோச்சார பலன்களினுடைய அளவீடு என்பது 25% மட்டும்தான். அப்போ யோகங்கள் திசாபுத்தில் இருந்தால் இந்த பலன்கள் மேலும் யோகத்தை உண்டாக்கும். திசாபுத்தில் சங்கடங்கள் இருந்தால் இந்த பலன்கள் வைத்து உங்களால் வாழ முடியும். இந்த 2 விஷயங்கள் தான். பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 2 வித விஷயங்களுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரன். சுக்கிர பகவான் தான் ராசிநாதன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மந்தக்காரகன், நீதிக்காரகன், நேர்மைக்காரகன், நியாயக்காரகன் சொல்கின்ற சனி பகவான் உச்சம் அடைகின்ற ராசி துலாம் ராசி. நீங்க உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலும் உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு தேவையானதை அடைவதிலும் எப்போ துல்லியமா கவனமா இருப்பீங்க. உங்களுக்குரிய செயல்பாடுகள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம் என்று உங்களுக்கு வரும் என்றால் அது மந்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உச்சம் அடைகின்ற ராசி, அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ நிதானமாக செயல்படுவதால் தான் பல வேலைகள் உங்கள் கையை விட்டு போய்கொண்டிருக்கிறது. உங்கள் அலட்சியம்தான் சில எதிர்பார்ப்புகளை தள்ளி வைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கின்றீர்களோ, திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றீர்களோ, அந்த காலத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு தகவல் உங்களுக்கு. சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? முதலில் எல்லா நிலைமைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வினை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி, நீங்க எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வழிபட்டு வாருங்கள். மனசுக்குள்ள பேசிக்கிங்க, ஐயா நீ தான் என்னை காப்பாற்றணும். குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிங்க, வேண்டுதல் வைங்க. நான் இந்த வேலையில இறங்க போறேன், எனக்கு நல்ல வழி காட்டி எனக்கு வெற்றியை கொடு, நான் எனக்கு சோதிக்காத, என்ன சங்கடப்பட்டது போதும், நல்ல வழி காட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதல் பலிதமாகும். முன்னோர்களை வணங்கி வழிபட்டு வாருங்கள், அந்த வேண்டுதல் பலிதமாகும். உங்களை கை தூக்கி விடுபவர்கள் அவர் மட்டும்தான். கண்ணீர் விட்டு அழுது வாருங்கள், கோரிக்கை வையுங்க, நிச்சயமா உங்களை ஜெயிக்க முடியும். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய பார்வையில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசினருக்கு அதிர்ஷ்டமான மாதம். எப்படி? கேள்வி நீங்க கேட்பீங்கல்ல, எப்படிங்க? எங்களுக்கு தெரியாத கஷ்டமா, நாங்கள் அனுபவிக்காத கஷ்டமா, நாங்கள் படாத சோதனையா, பார்க்காத கஷ்டமா சொல்லி கேட்பீங்கல்ல. 16ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார்.
உங்களுடைய லாபாதிபதி, உங்க ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் தான். அந்த லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சந்திருக்கிறார். இந்த வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க பாருங்க, வேலைக்கு போகவே சங்கடமா இருக்கு சொல்றீங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைத்திடக்கூடிய நேரம், முயற்சி செய்தால் வேலை கிடைத்திடக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை. புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, உங்களால் முடியும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், உத்தியோகத்தில் பிரச்சனைகள், நெருக்கடிகள், வழக்குகள் என்றிருந்தால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இவையெல்லாம் சூரிய பகவானால் உங்களுக்கு உண்டாக்கிடக்கூடிய பலன். அதற்கு பிறகு என்ன, 17ஆம் தேதி முதல் எல்லாவற்றிலும் ஆதாயம், எல்லாவற்றிலும் லாபம், நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம். அது 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சந்திரிப்பதால். அப்ப இந்த மாதத்துல ஒரே ஒரு கிரகத்தை வைத்து மட்டுமே உங்களுடைய எதிர்காலம் சொல்ல முடியும். இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான மாதம் உங்களுக்கு. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய மாதம், அந்தஸ்து உயரக்கூடிய மாதம். புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு மேல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். யோகக்காரகன், போகக்காரகன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் எதிர்ப்புகள் என்பது இல்லை. இப்போது உங்களுக்கு நீங்க மட்டும்தாங்க தனிக்காட்ட ராஜா, நீங்க வைப்பதுதான் சட்டம். நோய் நொடியா விலக ஆரம்பிக்கும், சங்கடங்களா விலக ஆரம்பிக்கும், போட்டியா இல்லாமல் போகும், எதிர்ப்பா இல்லாமல் போகும், வழக்கா உங்களுக்கு சாதகமாகும், தைரியம் அதிகரிக்கும், உடலில் இந்த சங்கடங்கள் போக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் நன்மையினை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் துலாம் ராசினரான உங்களுக்கு இருக்க போகிறது. ஒரு பக்கம் ராகு பகவான், மறுபக்கம் சூரியன். இந்த 2 கிரகங்களுக்கு மேலாக புத பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக, ஆசிரியர்களுக்கு யோகமான காலகட்டமாக, தொழில் நடத்துவதற்கு முதலீடுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதலீடு கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக, வங்கியிலிருந்து கேட்ட இடத்தில் பணம் வரக்கூடிய காலகட்டமாக, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் காலகட்டமாக, குறிப்பாக சொல்லவிட கலைஞர்களுக்கும் யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க, புதிய வேலையில சேருவீங்க. எல்லா விதமான யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால், இடத்தையும் சொல்லிட்டேன், பதிலும் சொல்லிட்டேன், காரணத்தினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு குறைவில்லாமல் போகும். எதிர்பார்த்த பணம் வரும், வருமானம் வந்து கொண்டிருக்கும், தடைப்பட்ட வருமானம் வர ஆரம்பிக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பொன் பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்க முடியும். இப்படி எல்லா வகையான நிலையுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவானும் செவ்வாயும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும், குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் உண்டாகிறது. அப்போ வருமானத்திற்கு குறைவு என்பது இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, கொடுத்த வாக்கையும் உங்களால் காப்பாற்ற முடியும். செல்வாக்கோடு அந்தஸ்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலையும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விரயங்கள் கூட சுப விரயங்களாக இருக்கும், ஆதாயமான விரயமாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோக மாதமாகவே இருக்கிறது. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய லாபாதிபதி மிகுந்த பலன்களை, யோக பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் எச்சரிக்கையான நாட்கள் என்று பார்க்கின்ற போது 26ஆம் தேதி அதிகாலை 4:27 முதல் 28ஆம் தேதி காலை 8:42 வரை உங்களுக்கு சங்கடமான நாளாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன், நிதானமாக, கவனமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் போகும். வெண்மை நிறம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். கஞ்சனூர் சுக்கிர பகவானை மனதில் நினைத்து வேண்டி வணங்கி வாருங்கள். நெருக்கடிகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும்,
மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் விருச்சிகம் ராசியினரான உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான ராசிகளில் விருச்சிக ராசி ஒரு ராசி. காரணம், இந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் என்பது விருச்சிக ராசினருக்கு உண்டு. இப்போ செவ்வாய் பகவானுக்கு 2 ராசிகள் இருக்கு. ஒரு ராசி பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி பிரகாசிக்கும் மேஷ ராசி. விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். இந்த நெருப்பு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தாங்க எரியும். அது கோபப்படுத்த மட்டும்தான் எரியும். நெருப்பு அப்படி கிடையாது, நீர் அப்படி கிடையாது. பரவ ஆரம்பிக்கும், பறந்து தன்னுடைய எல்லையை விரிவு செய்து கொள்ளும், மற்றவர்களையும் சுபிட்சப்படுத்தும். ஒரு காவிரி ஆற்று நீர் வருது, அணையை திறந்து விட்ட உடனே தஞ்சை மாவட்டமே செழிப்பாகிறது. அதே போல இந்த விருச்சிக ராசினர் நடக்கின்ற இடங்கள் எல்லாம் செழிப்பாகும் என்பது பொதுவான விதி. அது காரணம், செவ்வாய் பகவான் இங்கே நீர் ராசியாக ஆட்சி புரிகிறார். அதனால்தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா கடலை ஒட்டி இருக்கின்ற ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர். நீங்க வேற ஸ்தலத்துங்களுக்கு போக வேண்டாம். அது திருச்செந்தூர் முருகன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்க போயிட்டு வாங்க, குறைய சொல்லிட்டு வாங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற சொல்லுவேன். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? எல்லா விதமான சர்வ சக்தியும் படைத்தவர் தான் நீங்கள். முருகனாச்சே, நீங்க தளபதியாச்சே கிரகங்களில். இப்போ சூரியனுக்கு அடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாயாகத்தான் இருக்க முடியும். இப்போ வேலை இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், எல்லா விதமான வித்தைகளும் உங்களிடம் இருக்கும், தந்திரங்களும் இருக்கும். அப்போ எதிர்பார்ப்புகளை அடைவதில் எப்பொழுதுமே இலக்கில் குறியாக இருப்பீங்க. சரி, எல்லாமும் இருக்கு. நமக்கு நேரம் நல்லா இருக்கணும் இல்லை, கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கணும் இல்லை, இது ஒரு பக்கம் இருக்குது இல்லை. நம்ம பூர்வ புண்ணிய பலன்களோடத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போ என்ன செஞ்சோம் என்பது நமக்கு தெரியாது. தொட்டதெல்லாம் விலகுகின்றவர்களாக சில பேர் இருப்பீங்க, தொட்டதெல்லாம் நெருக்கடியாக முடிகின்ற நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும். அதான் பூர்வ புண்ணிய பலன், கர்ம வினை. இப்படி எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு பாவங்களை கழிப்பதற்காகவும் புண்ணியங்களை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காகவும் தான் பிறவி இருக்கு. அப்ப என்ன நடக்கிறேன்னா, உங்களுக்கு முதலில் ஒரு தகவல், நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதுதான் திரும்ப அறுவடையாக முடியும். அது இந்த பிறவி என்பது கிடையாது, அடுத்த பிறவிகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கு, புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் சங்கடப்படுறீங்களா? உங்களுக்கு மட்டும் ஒரு தகவல், தனியாக முடிந்தவரை நன்மைகளை இந்த பிறவியில் செய்து வாருங்கள். யாருடைய மனதையும் கலங்க வைக்காதீர்கள், காயப்படுத்தாதீர்கள். அடுத்த பிறவியில் உங்களையும் உங்கள் வம்சத்தையும் இந்த புண்ணிய பலன்கள் உங்களை பாதுகாக்கும், சங்கடங்கள் இல்லாமல் உங்களை வாழ வைக்கும். இதை புரிஞ்சுக்குங்க. நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கணக்கில் ஏறிட்டு இருக்கு. வினையாக நாம் சேர்த்து கொண்டிருப்பது. அந்த பாவங்களை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். தெரிந்து செய்தீர்களோ தெரியாமல் செய்தீர்களோ, இனிமேலாவது புண்ணிய கணக்கை சேர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அது உங்களை வாழ வைக்கும். என கர்ம வினையில இன்றைய பலன்களும் சேரக்கூடிய நிலைமை இருக்கு. இப்போ முடிந்தவரை நன்மைகளை செய்து வாருங்கள், அது உங்களை யோகத்தை உண்டாக்கும். சரி, இந்த நேரத்தில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நிறையவே நெருக்கடியை பார்த்துட்டீங்க, எல்லா சங்கடத்தையும் அனுபவிச்சிட்டீங்க, இன்னும் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இறைவனிடம். வேண்டும் 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 வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் பெரிய சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது, குறைந்து விட்டது என்பதை சொல்லுவேன். என்ன காரணம்னா, எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த நிமிடம் முதல் குரு பகவானுடைய நிலைப்பாடு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார். இப்ப 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தொடங்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய ராசியை பார்க்கிறார்.
இதற்கு மேலாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்திருக்கிறார். யாருக்கு குருமங்கள யோகம் சிறப்பினை தருகிறதோ இல்லையோ, விருட்சிக ராசினரான உங்களுக்கு குருமங்கள யோகம் மிகச் சிறப்பான பலன்களை தரப்போகிறது. புதிய சொத்து நிச்சயம் உங்களால் வாங்க முடியும். எதிர்பார்த்ததை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, சமுதாயத்தில் மரியாதை, மதிப்பு என்பதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்களை சார்ந்து நீங்க நடத்தி வைப்பீங்க. முன்னாடி நீங்க நின்று நடத்தி வைப்பீங்க. யாராக இருந்தாலும் உங்களை தயவை எதிர்பார்த்திட வேண்டிய நிலைமை இப்பொழுது ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இப்போ உங்களுக்கு வருங்க. இந்த குருமங்கள யோகம் சொல்லவா வேணும்? அந்த நிலைப்பாடு இருக்கு. 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்ப திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு, கூட்டு தொழிலில் நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு, நண்பர்களிடம் பிரிவினை ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியினை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது மாறுதலை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கும். ஒரு இணக்கம் உண்டாகும். முதலில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் உண்டாகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். கூட்டு தொழில் லாபம் அதிகரிக்கும். இந்த நிலையெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அதுதான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து நேர்மையான வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் வந்து சேர்கிறது. மற்றவங்க சொல்ற மாதிரி சொல்ல மாட்டேன், கோடி கோடியாக வந்து கொட்ட போதும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வருமானம் வரும், சங்கடங்கள் இருக்காது, நிம்மதியான நிலை இப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், அந்த இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. உங்களிடம் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சகோதரருடைய உதவி இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு தன்னம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, துணிச்சலோடு, தைரியத்தோடு செயல்படுகின்ற நிலையும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். இப்போ ஒரு பக்கம் தைரியம், ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் செல்வாக்கு, அந்தஸ்து. இந்த 3 நிலைப்பாடுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலையினில் இப்பொழுது நீங்கள் இருக்கீங்க. உங்க ராசிநாதனும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி, தொழிலுக்குரியவர். பார்த்தீங்கன்னா தொழிலாதிபதி வந்து சனி பகவான், தொழிலுக்குரியவர். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான், ஜீவனக்காரகன் சூரிய பகவான் உங்களுக்கு. அப்போ அந்த சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் 16ஆம் தேதி வரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது நன்மையே தரும், பாதகம் அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல் பாக்கிய ஸ்தானத்தை விட்டு ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். அப்போ தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய ஏஜென்சி, புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். இழுத்து மூடப்பட்ட ஆலைகள் மீண்டும் திறந்திடக்கூடிய நிலையினை ஏற்படும். தொழிற்கூடங்களை மீண்டும் திறந்திடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும். இப்படி எல்லா வகையிலுமே நன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இந்த யோகங்களுக்கு மேலாக ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரே ஒரு சங்கடம் தான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருது. இந்த மாதமும் அதுதான். பிள்ளைகளை பற்றிய கவலை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த கவலைகள் விலக வேண்டும் என்றால் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, எப்பொழுதெல்லாம் அதிகபட்சமான நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ
அந்த நேரத்தில் அந்த காலத்தில் குலதெய்வத்தை மனதிலாவது நினைத்து மனமுருகி நினைத்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். இனி கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனமே கோயில். அதை புரிஞ்சுக்க, மனம்தான் கோயில். பரிசுத்தமான எல்லா மனதிற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழுக்கு மனதில் மட்டும்தான் இறைவன் இருக்க மாட்டான். உங்க மனமே கோவில். மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு மேலாக மறைந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய சங்கடம் போக வேண்டும், நெருக்கடிகள் போக வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர் ராகு பகவான். துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள். பிரித்திங்கராவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் போகும். இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதிர்ப்பாளினரும் இருங்க. பொருள் விஷயங்களில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. எல்லா வகையிலும் நன்மையான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்வரும் மாதமும் உங்களுக்கு சூரிய பகவான் நன்மைகளை வழங்கிட்டு இருக்கிறார். துணிச்சலாக செயல்பட ஆரம்பியுங்கள். இது என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. பொதுவாக முயற்சிகளை கையில் எடுக்கின்ற போது தான் அது லாபம் அடைய முடியும். லாபம் காத்து கொண்டு இருக்கிறது. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் எச்சரிக்கையான நாட்கள் என்று பார்க்கின்ற போது 28ஆம் தேதி காலை 8:43 முதல் 30ஆம் தேதி பகல் 3:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்டில் கவனமாக இருங்க. புதிய வேலைகள் வேண்டாம், புதிய ஒப்பந்தம் வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பயணம் வேண்டாம். வாகனத்தில் போகும்போது கவனம் போங்க. இந்த நாட்கள் மட்டும் 28/8 காலை 8:43 முதல் 30/8 பகல் 3:03 வரை கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கும்போது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. பொதுவாக இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைத்தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் என்பவர்கள் எவருமே தான் நினைப்பது என்பது நடப்பதாக நினைத்து கொண்டிருந்தால் அது தவறான செயலாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதும் அவருடைய பூர்வ புண்ணிய விதியும் கர்ம வினையும் என்பதை புரிந்து கொண்டு அதையொட்டித்தான் ஜாதகம் அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். கடந்த பிறவியில் நாம் எதை செய்தோமோ அதை ஒட்டித்தான் இந்த பிறவி நமக்கு அமைகிறது. இந்த பிறவியில் சங்கடங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது முடிந்த வரையில் நாம் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்வோம், நன்மைகளை செய்ய பழகுவோம். என்னென்னா வள்ளலார் சொல்லுவார், உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்தால், வெண்மையாக இருந்தால் உனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை நீ உணர வேண்டும். அதன் பிறகு நீ என்ன சொன்னாலும் அது பழிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன இருக்கணும்? தூய்மையாக நீ இருக்க வேண்டும். உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு எண்ணாத மனம் உனக்கு இருக்க வேண்டும். அது இருந்து விட்டால் போதும். உன்னுடைய வாக்கு வேத வாக்காக இருக்கும். நீ சொல்வதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும். நீ வேண்டுவதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சமூகத்திற்காக அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். முதலில் என்னன்னா, ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். நாம் நமக்கு கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கு, பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள், வருவார்கள். இப்படி நிறைய உறவு முறைகள் இருக்கு. இந்த உறவு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்பவர்களாக நம்முடைய உறவு முறைகள் இருக்கிறது. நாம் எங்கேயாவது சாபத்தை வாங்கி இருந்தால் அந்த சாபம் எங்கே செல்லும் என்றால் நம்முடைய உறவு முறைக்கு போய் சேரும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இன்றைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல. பின்னால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வாழ வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள், யாராகிலும் எரிச்சல் பட்டு நமக்கு விடுகின்ற சாபங்கள், அது நம்முடைய சந்ததியை பாதிக்கும். அடுத்த பிறவியில் அது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த பிறவிலேயே கர்ம வினையாகவும் சில விஷயங்கள் வந்து சேரும். இதையெல்லாம் யாரிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்றால் தனுசு ராசினரான உங்களிடம் மட்டும்தான். உங்களுக்குத்தான் ஞானம் இருக்கு. சொன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு.
என்னன்னா, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி வழிநடத்திடக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பவர்கள் தனுசு ராசியினர். அதற்கு ஒரே காரணம், உங்களுடைய ராசி அதிபதி ஞானக்காரகனான குரு பகவான். அப்போ ஒரு கிருஷ்ண பரமாத்மா போல வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள், போதித்துக் கொண்டிருப்பவர்கள், வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். அப்போ போதித்திருக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் எதை செய்ய வேண்டும்? இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? நம்முடைய கர்ம வினையோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் பூர்வ புண்ணியத்தோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தில் எந்த திசாபுத்தி நடக்கிறதோ அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அளவீடுகள் கூட மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த பிறவியில் நிறையவே புண்ணியங்களை செய்தவர்களுக்கு இந்த பிறவியில் நிறையவே யோகங்கள் கிடைக்கிறது. கடந்த பிறவியில் நிறையவே பாவங்களை செய்தவர்களுக்கு இந்த பிறவியில் சங்கடங்கள் அதிகமாக கிடைக்கிறது. பிள்ளைகள் வழியிலும் சங்கடத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதனால் இந்த நடைபெறுகின்ற திசா புத்தி என்பது மிக முக்கியமானது ஒவ்வொரு ஜாதகத்திலும். அந்த திசாநாதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பார்க்கணும். யாரோடு இணைந்திருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள், எந்த தோஷத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள், எந்த யோகத்தை கொடுத்திடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு தலையெழுத்தை தீர்மானிக்க முடியும். அதுதான் ஜோதிட கலை. ஜோதிடம் என்பது வானில் சாஸ்திரம். புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாதகத்தில் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும், இறப்பு முதல் எல்லாவற்றையுமே. புரியுங்களா? சரி, ஓகே. இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? நிறையவே சொல்லிட்டேன்ல. பாவம் என்ன கதைன்னா, இப்போ நிறைய சங்கடங்கள் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. என்ன காரணம்? உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி கொண்டிருந்தார். ஒரு 3-4 ஆண்டுகளாக இல்லை, பல ஆண்டுகளாகவே பல்வேறு நெருக்கடிகள் உங்களுக்கு. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை கூட ஒரு சிலர் சந்தித்திருப்பீங்க. இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்திருப்பீங்க. உறவுகளை இழந்திருப்பீங்க, பொருளை இழந்திருப்பீங்க, நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அந்த நிலையில் தான் ஒரு மாற்றம் சமீபத்தில் ஏற்பட்டது. 3ஆம் இடத்திற்கு சனி வந்தார், 5ஆம் இடத்துல குரு இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கின்ற போது, இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்கார். அப்போ அந்த 3ஆம் இடத்து சனியால் பலன்கள் கொடுக்க முடியாது. 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவராலும் அந்த இடத்திற்குரிய யோக பலனை கொடுக்க முடியாது. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அந்த பூர்வ புண்ணியாதிபதி இருக்கா பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கு. அவர் யாருன்னா செவ்வாய் பகவான், மேஷ ராசிக்கு அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது குருவுடன் இணைந்திருக்கிறார். இப்ப எல்லா சங்கடத்திற்கும் ஒரு நிவாரணம்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு வழி, வேற ஒரு வழி திறக்கும் பாருங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவு திறக்கப்படும். அப்ப நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு. இந்த மனிதன் வாழ்தாக வேண்டும். இந்த மனிதன் வாழ்வதற்கு ஒரு கிரகம் வழி அமைக்க வேண்டும். அப்போ 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானுடன் செவ்வாய் பகவானும் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு அருள் புரிகின்றார்கள். இந்த மாதம் முழுவதும் சங்கடமே கிடையாதுங்க. என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் துணிச்சலாக எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. வழக்கு வருதா, வழக்கு வரட்டும். அரசியல்வாதியா இருந்தால் சரி, நீங்க செல்வாக்கு இன்னும் அதிகமாகும். உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் சரி, இன்னும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர கிடைக்கும், பொறுப்பு அதிகரிக்கும். எல்லா வகையான நன்மைகளையும் அடைய முடியும் இப்பொழுது உங்களால். இந்த மாதத்துல குருமங்கள யோகம். இன்னும் வேற சில காரணம் இருக்கு, அதையும் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ உடலில் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நிலைமை ஏற்படும். எதிரிகள் பொதுவா எல்லா மனிதனுக்குமே எதிரிகள் இல்லாமல் இல்லை. நீங்க நினைக்கலாம் எனக்கு எதிரி யாரும் இல்லைன்னு. மறைமுகமாக கூட தொந்தரவு கொடுப்பாங்க உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம. புரியுதுங்களா? எந்த விதமான நிலைப்பாட்டுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக தொல்லைகள் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் உங்களை கண்டு பின்வாங்கிடக்கூடிய நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் சாதகம் ஏற்படும். புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது.
ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போயிட்டாரு, இனிமே பலனை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ராசிநாதன் அவருக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. அவர் செய்ய வேண்டிய பணி செய்துத்தான் ஆகணும். அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 3 ராசிகளுக்கு அவர் பலன் கொடுப்பார். 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக. அவருடைய 5ஆம் பார்வை எந்த ராசிக்கு பதிகிறது என்றால் உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு. அப்போ தொழில் விவகாரங்கள் எல்லாவற்றிலும் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்திற்காக, வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், வியாபாரம் லாபம் தரும். உழைப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் விருத்தியாகக்கூடிய அத்தனை நிலைப்பாடுகளும் யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. அது விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, சந்தோஷத்தை கொடுத்திடக்கூடிய, நிம்மதியாக உறங்கி சந்தோஷத்தை அனுபவித்திடக்கூடிய இடம் 12ஆம் இடம். நிம்மதியான உறக்கம் இருக்கும், உறக்கத்தில் சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்னொரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், அந்த இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. அப்ப குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, என்ன புயலே அடித்தாலும் வீட்டுக்குள்ள தென்றல் வீசிட்டு இருக்கும். பணவரவு இருக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கும், கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். இப்படி குரு பகவானின் பார்வையும் குருமங்கள யோகமும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நலன்களை அதிகரித்திடக்கூடிய அளவில் இருக்கிறது. பெரிய யோகங்க இது எல்லாமே கொடுக்கு. இந்த நேரத்தில் சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் 8ஆம் இடத்தில் மறைகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு என்னதான் லாபம் வந்தாலும் சரி, யோகம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு கிரகமும் அவரவருடைய வேலையை அவர்கள் செய்வார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்போ உத்தியோகத்தில் மிகச் சரியாக நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். வேறு ஆசைகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் வேண்டவே வேண்டாம். இந்த கை நீட்டுகின்ற விஷயம் பாருங்க, அது சங்கடத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளாக இருந்தால் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் குரு பகவானின் பார்வை அங்கே பதிவதால் தொழிலில் எந்த விதமான ஆதாயம் ஏற்பட சொல்லிட்ட. 4வது இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது, எல்லா வகையான கட்டுப்பாடுகளும் இப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுவதாக இருக்கும். ஏன்னா அவர் ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர். எங்கே ராகு பகவான் உட்காருகின்றாரோ, அமர்கின்றாரோ, சஞ்சரிக்கின்றாரோ அந்த இடத்தில் அவருடைய எல்லா விஷயம் உற்பத்தியாகும், அதிகமாகும். அப்போ ஆசை அதிகமாகும். அப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அது நன்மை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் அதிகபட்சமான யோகத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். சுக்கிர பகவானும் நல்ல நல்ல பலன்களை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துட்டு இருக்கிறார். பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் லாபம் உண்டாகும், பொன்பொருள் சேரும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா விதத்திலும் நன்மை இருந்தாலும் புத பகவானின் நிலை கொஞ்சம் சரியில்லை. கல்வியாளர்கள், மாணவர்கள் படிப்பில், கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். மற்ற எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமான, நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 30ஆம் தேதி பகல் 3:04 முதல் 31ஆம் தேதி இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். முடிந்தவரையில் மிகுந்த கவனமாக, எச்சரிக்கையாக இருங்கள். மாதத்தின் கடைசி 2 நாட்கள் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மனதிலாவது வணங்கி வழிபட்டு வாருங்கள். இல்லை என்றால் ஆலய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சார்த்தி, மஞ்சள் பூக்களை சார்த்தி வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் நடக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு மேலும் செல்வாக்கினை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன்.